மனுஷங்கன்னா சின்ன சின்ன தப்பு பண்றது சகஜம் தானே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ பண்ணது சின்ன தப்பு இல்ல, ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க முயற்சி பண்ணிருக்க. ஒரு குடும்பத்தோட கௌரவத்தை, மானத்தை, சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமா புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. மேகல காவேரிய கூட்டிட்டு வர மட்டும்தான் சொன்னா. அவ இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கணும் ஜனனி, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போகும்போது அந்த குடும்பத்துக்கு வேண்டியவங்க யாரு, வேண்டாதவங்க யாரு, பங்காளி யாரு, பகையாளி யாரு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அது உனக்கு தெரியாம போனதுனாலதான் சிக்கல் எல்லாமே. நான் ஏதோ இன்னசென்ட்டா பண்ண விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இவ்ளோ கார்னர் பண்றீங்க? நீ இன்னசென்ட்டா? அதை யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப வரைக்கும் அந்த மேகலை உன்கிட்ட என்ன ரகசியம் சொன்னான்னு சொல்லாம மறைக்கிற பாரு. நீ எப்படி இன்னசென்ட்டா இருப்ப? இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயத்த வச்சுதான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுல ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு, மேகலை ஒரு ரகசியம் சொன்னா நீ கதை விடுற பாரு, அந்த ரகசியம். அத கதைன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னு காரணம் இருக்கு, அத நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். இன்னொன்னு, உனக்கு கர்ப்பப்பையே இல்ல, உனக்கு பதிலா நான் தான் கர்ப்பமா இருக்கேங்கிற ரகசியம். உனக்கு பதிலா நான் கர்ப்பமா இருக்கேங்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த மேகலைக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது உன் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கணும். மேகலைக்கு அந்த விஷயம் தெரியும்னு எனக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னு வைய, நேரா சிவா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் போய் உனக்கு கர்ப்பப்பையன் இல்ல, என்ன நீ ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டேங்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் ஜனனி, இதுக்கும் ஜாக்கிரதையா இரு. எனக்கும் அதாங்க சரின்னு படுது. வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாளுங்க வீட்லயே வச்சுக்க முடியும்? இல்லனா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. நீங்க எல்லாம் இப்பதான் சொல்றீங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பாட்டி, நீங்க அவ பெரிய பொண்ணு ஆன நாள்ல இருந்து கல்யாணம் பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? கல்யாண வயசுன்னு ஒண்ணு வர வேண்டாமா? காவேரிக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு இல்ல, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுங்க. இந்த வீட்ல சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடந்தா நல்லா தானே இருக்கும். ஆமா ஆமா, கல்யாணம் நடந்தாதான் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு தெரியவா? அதானே உங்க பிளானு? குடும்ப நல்லதுக்காக தானே நான் சொன்னேன். நீ ஏன் தப்பா நினைக்கிற? எனக்கு தெரியாத நீங்க எதுக்கு சொல்லிருப்பீங்கன்னு. அமராவதி, நீ என்ன சொல்றமா? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா, எனக்கும் அதான் சரின்னு படுது. போதும், உங்க பேச்ச நிறுத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆள் ஆளுக்கு கட்டி கொடுத்துடலான்றீங்க. கல்யாணம் படிக்க போற பொண்ணு நானு. என் விருப்பத்தை யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போதும், வீட்டுல இருக்கிற பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடணும். அப்படிதான் யோசிப்பீங்களா? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் இந்த பேச்ச பேசாதீங்க. காவேரி,
சிவா, நாளைக்கு உங்க தாய் மாமா வீட்டுக்கு போறீங்க. எப்படி திடீர்னு அங்க போக முடியும் துளசி? நான் பிறந்ததுல இருந்து அவங்களெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அவங்க யாரு, அவங்க முகம் எப்படி இருக்கும், இன்ஃபேக்ட் கருப்பா சிறப்பான்னு எதுவுமே தெரியாது துளசி. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருவேளை அப்பா போனார்னா ஏதாவது மாற்றம் நடக்கலாம். ஆஹா சிவா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. பெரியவங்க போனாதான் ஏதாவது பிரச்சனை வரும். அவங்களுக்கு இடையில நிறைய ஈகோ இருக்கும். ஆனா பிள்ளைங்க போனா சட்டுன்னு பாசமாயிடுவாங்க. இல்ல, அப்பா என்ன முடிவு பண்றாருன்னு தெரியலையே. சரி துளசி, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். சிவா, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றது ரொம்ப முக்கியம். அவங்க மூலியமா உங்க அம்மாவுக்கு பிறந்த வீட்டு பந்தம் இல்லாம எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது. பாவம் அம்மா எப்படிதான் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்களோ. அவங்க வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள கண்டிப்பா அழுதுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காவேரி கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அத காலையில பேசக்கூடாதா? இப்ப கிளம்பி வாங்க. என்ன போறியா இல்லையா?